ஐயோ, ராணியை காணோம். முட்டைக்கடா எழுதுடா. ராணியை காணோம்டா. எங்க பேசுவா? எங்கிட்ட கேட்டா விஜய் கிட்ட சொல்லுவா. வாங்கலாம். விஜய், நம்ம ராணியை காணோம்டா. அப்பு, இது என்ன அப்பு? இதா மாப்பிள்ள செட்டப். ஐயோ, எந்திரி. எப்படி வந்து படுத்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சா? குத்திடுவேன். ஏன்டி வந்து படுத்த? அங்க தனியா படுக்க பயமா இருந்துச்சு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இத பாரு, நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். இந்த நடுவுல கசமுசா வேலை எல்லாம் பண்ணாத. அவளை கட்டிக்க, என்ன வச்சுக்க. ஐயோ அம்மா, ஆள விடுமா. கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து பார்த்தா நீயா வெளியே வருவேன்னு. பிரயோஜனம் இல்ல. மயிலே மயிலேன்னா இந்த காலத்துல எவ்வளவு இறகு போட மாட்டேங்கடி. பிக்கணும். பிச்சிடுறேன் இரு. ஆடி காலேஜ் டிராமா ரிஹர்சல்ல அந்த பிச்சைக்கார பைய விஜய் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி நடிச்சல. இன்னைக்கு உண்மையிலேயே உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். ஓடி. கெடுக்கணும்னா அவளை தாலி கட்டினப்புறம் தான் கெடுப்பேன். கெடுத்தப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுதான் என் பாலிசி. விஜய், நாம வந்து இவ்வளவு ஸ்டெப் எடுத்தோம். பிரியாவை பத்தி எந்த தகவலும் தெரியல. இப்ப என்னடா பண்றது? பொண்ணு பிரிஞ்ச துடிப்புல மந்திரி பிரியாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சோம். ஆனா அது வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லடா. டேய், அவர் மந்திரிடா. எதை பிரிஞ்சாலும் துடிக்க மாட்டாரு. பதவியை பிரிஞ்சாதான் துடிப்பாரு. சாரிமா, உங்க அப்பாவா? இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. ராணியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நாம தான் எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிக்கணும். விஜய், விஜய், என்னடா? நம்ம பிரியாவை யாரோ கொலை பண்ணிட்டு காலேஜ் காம்பவுண்ட் உள்ள போட்டுருக்காங்கடா. ஜாய், என்ன சொல்ற? பாத்தியாடா நீ? நீ பாத்தியாடா? ஆமா பார்த்தேன். கையில துப்பாக்கியோட எங்க புறப்பட்ட? கள்ளம் கப்படம் தெரியாத என் பிரியாவை கெடுத்து கழுத்தை நெரிச்சு கொண்டு காலேஜ் கேம்பஸ்ல போட்ட அந்த கொலைக்காரனை அழிச்சிட்டு வர போறேன். உயிரை தியாகம் செய்ய முடியாத கோழைங்கெல்லாம் போராட்டத்துல இறங்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இதுக்கு பேரு போராட்டம் இல்ல, ரவுடித்தனம். இப்ப என் நோக்கமெல்லாம் பழிக்கு பழி, உயிருக்கு உயிர். இதுதான் உன் முடிவா? ஆமா சார். பிரியாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மந்திரி வீட்டு கதை வரைக்கும் தட்டி பார்த்துட்டேன். தட்டி தட்டி என் கைதான் வலிச்சதே தவிர எனக்கு நியாயம் கிடைக்கல. அதுக்காக தான் இந்த துப்பாக்கியால நான் தீர்ப்பு சொல்ல போறேன். விஜய், உன்னை பொறுத்த வரைக்கும் இறந்து போனது உன்னோட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவி. ஆனா எனக்கு என் கூட பிறந்த தங்கச்சி. என் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாரு. உண்மையிலேயே கொதிச்சு போய் கையில துப்பாக்கி எடுக்க வேண்டியவன்னா ஏன் எடுக்கல? நான் என்ன கோழையா இல்ல உணர்ச்சிகள் இல்லாத மரக்கட்டையா? இல்ல, கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் நாம எந்த லட்சத்தையும் அடைய முடியாது. அதுக்காக நான் உன்னை கோழையா இருக்க சொல்லல. கொடுமையை எதிர்த்து போராடணும். ஆனா அந்த போராட்டம்ங்கிற புரட்சி இந்த நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கணுமே தவிர அது வன்முறையா மாறி நாம வாழ்ற இந்த வீட்டையே அடிச்சிடக்கூடாது. நீ படிச்சவன், நான் சொல்றது புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இப்ப என்னடா செய்ய சொல்றீங்க? அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடி. அது வேற யாராவும் இருக்க முடியாது, ராக்கி தான். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. உயிரோட நீ அவனை கோர்ட்டுல நிறுத்து. சட்டப்படி நான் அவனை தூக்குல ஏத்துறேன். ஓகே?
காக்கி, என்னய்யா லட்டிக்கு பதிலா பொட்டி எடுத்துட்டு வர்ற? நாளைக்கு பொட்டிக்கு பதிலா குட்டி எடுத்துட்டு வருவியா? பொட்டியே முடிச்சுட்டு வருவேன், குட்டியே எடுத்துட்டு வருவேன், ஏமாந்தா அவன் முட்டையும் தட்டுவேன். ஆமா, இன்னைக்கு நாளைய திருப்பு பத்திரிக்கை பாக்கலையா? என்ன விளையாடுறியா? எனக்கு படிக்கவே தெரியாது, அப்புறம் எங்க பாக்குறது? பார்த்தாவே தெரியுது. கல்லூரி மாணவி கற்பழிப்பு, மாணவர்கள் கொந்தளிப்பு, கல்லூரி வளாகத்தில் மாணவி பிணாம். அதுக்கே இங்க வந்த? அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு, கொலை செஞ்சது யாரு? இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலைகாரன் கிடைச்சான், கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காக்கி போட்டுருவானு. போடட்டுமையா, அது ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கான வேண்டாம் முன்னாடியே சொல்லிருக்கேன். நான் இல்லேன்னு சொன்னா மேத்தா எங்க? ஏன் அந்த பொண்ணை கற்பழிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம புல்லாண்டான் தான். நம்ம புள்ளையா? இதுல ஏன் என்ன ஒம்புக்கு இருக்கிறீங்க? மேத்தாவோட புல்லாண்டான் ராக்கி. அந்த புல்லாண்டான் பண்ண கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இந்த புல்லாண்டான். என்னங்க அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவரால ஒன்னும் ஆட்ட முடியாது. ஏன்னா பங்கு மார்க்கெட்டுன்னு 10,000 கோடியை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறாரு. அதுக்கும் நான் தான் சாட்சி. ஆட போயா, இதையெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம். ஏன்னா அதிகாரம் பூரா எங்க கையில இருக்கு. இப்போ நாளைக்கு மெட்ராஸ் விக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதையும் வாங்கிடுவாரு. சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன விலை, நிக்கிற ரயிலோட வாங்கிடுவாரு. நாட்டே தின்னு விட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு. பிசுக்கோத்து விஷயத்தை போய் பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. யூ கோ விசி. இங்கிலீஷ் பார்த்து மிரண்டுட்டான். சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் கொஞ்சம் இடக்கு மடக்கானவன். தண்ணி அடிச்சுட்டா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பேசவும் தானே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது. நேத்திக்கு இப்படித்தான் தண்ணி அடிச்சுட்டு ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு பக்கத்து விட்டு பரமசிவம் பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தப்பா. நீ என்ன, நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முழுக்காவே பேசிக்கிட்டு இருக்க? இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சுட்டு போய் அந்த பசங்க கிட்ட மவன் என்னடானா மகாபலிபுரம் பீச் பங்களால கொலைய பண்ணிட்டு மறைஞ்சு கிடக்குறான், அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா உளறி வைக்க, ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர, இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர, இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய முத்துன்னு மொத்தணுமா? சரி, இப்படித்தான் உங்க தலைவிதியில நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றது? இல்ல என்னையா மாநகர காவல் என்கிட்ட சொல்ற? ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டியா? நீ நானும் பேச வேண்டியதை போய் எம்எல்ஏ பேசிட்டு இருக்க. ஓகே ஓகே ஓகே, என் பையன் கொலை பண்ணதுக்கு நீதான் ஒரே சாட்சி. இப்ப நான் இல்லன்னு சொல்லலையே, நான் தில்லுமுள்ளு பண்றேன். இப்ப நான் இல்லன்னு சொல்லலையே. திருட எதுக்காக திருடுறான்? பணம் புரட்டுறதுக்கு தானே. நான் யாரு? உன்னுடைய பங்காளியா? என்ன பகையாளிய நினைக்காத. நான் எதுக்காக திருடுறேன்? உங்களோட பங்கு போடுறதுக்கு தானே. இந்த சாப்பிடு. இந்த பொட்டியை ரொப்பினா என்ன ஒரு 5 கோடி தருமா? பொட்டி எது கொண்டாந்துன்னு மேத்தா பட்டுன்னு சொல்லிட்டீங்களே. இவர் யாரு? முடிய வச்சா முகத்தை உறைஞ்சிருவாரு. பங்காளி, நானும் கொஞ்சம் இடக்கு மடக்கணும் தான். உனக்குலாம் முன்னோடி. எம்எல்ஏ போய் இந்த பொட்டி எடுத்துட்டு போய் ரொப்பி கொண்டா. சாப்பிடு. என்ன ஆட்ட முடியாதுன்னு சொன்னல, எப்படி ஆட்டுறோம் பாரு. ஏண்டா நாயே, ஊத்துறப்பால உறிஞ்சு குடிச்சிட்டு கொத்த வருமே பாம்பு, அது மாதிரி உன் போலீஸ்காரன் புத்தியா என்கிட்ட காட்டுற? நான் எங்க இருந்து வந்தவன் தெரியுமா? பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன். திரும்பவும் அதே பிளாட்ஃபார்ம் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த லெவல்ல இருந்து பல கோடி ரூபாய் கொள்ள அடிச்சிட்டு இப்ப இந்த லெவல்ல இருக்கனா, இதுக்கு நடுவுல ஒன்ன மாதிரி எத்தனை கேடி பயில பாத்திருப்பேன். யூ பிளாடி ஃபூல். வீசி தடவை என்ன பிரயோஜனம்? நீ வில்லன், இவரு வில்லனுக்கு வில்லன். இவர் மட்டும் வில்லன் இல்ல, இவங்க அண்ணன் வில்லன், இவங்க அப்பா வில்லன், இவங்க குடும்பமே வில்லன் பரம்பரை. நீங்க எல்லாம் துப்பாக்கி எடுத்தா தொடச்சிட்டு உள்ள வச்சிருவீங்க. இவங்க பரம்பரை துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு தான் வைப்பாங்க. ஐயோ, மனம் போச்சு, மனம் போச்சு. எத்தனையோ தடவை நாட்டு மக்கள் இடத்துல நம்ம மானம் போயிருக்கு. இது நமக்கு என்ன புதுசா என்ன? கையில பேட் எடுத்துட்டான். அநேகமா 3 கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். கோலா?
போல் டென்னிஸ்ல இல்ல அருண் மேத்தா கிட்ட நடக்குமா? கண்ணாடியும் உடைஞ்சது, அவன் காலும் உடைஞ்சது. என் மகன் செஞ்ச கொலையை கண்ணால பார்த்தவன் நீ தானே? இல்ல, நான் எதையுமே பார்க்கல. நான் அடிச்ச பங்கு மார்க்கெட் கொள்ளைக்கு ஒரே சாட்சி நீ தானே? இல்ல, நான் எதுக்குமே சாட்சி இல்ல. நீயே இல்லைன்னு சொல்லிட்டேன். உன்னை இல்லாம ஆக்கிடுறேன். மிஸ்டர் அருண் மேத்தா, மரியாதையா உன் துப்பாக்கிய கீழே போட்டுரு. இல்ல உன் தலை வெடிச்சு செதறிடும். என்னங்கடா கலாட்டா பண்றீங்க? நான் சட்டசபையிலேயே கலாட்டா பண்ணுவேன். மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு, நான் சொல்றேன். எனக்கு துப்பாக்கியா துரும்பு போதாதா? சொன்னா கட்டுவீல்ல? ஏதோ துண்டு. செல்வா, ஓ, எம்எல்ஏ கர்ணா, கர்ணா, போய் இன்ஸ்பெக்டர் செங்க. விஜய், ஐய், விஜய்! ஹலோ. ஓகே, என்னடா இப்படி முட்டாட்டம்? எக்கத்தப்பா இதை செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டிய? கொலை பண்ணு கொள்ளையடி. பட் என்கிட்ட சொல்லிட்டு செய். இப்ப பார், இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும்? இடியட். டாடி, இப்ப நீ என்ன செய்யற? நம்ம செங்கல்பட்டு பங்களால ஓடி போய் ஹைட் அவுட் ஆயிக்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அட்லீஸ்ட் இதுலயாவது நான் சொல்றத கேளு. ஓகே டாட். கண்ணா, கண்ணா, ஏய் கண்ணா, இத வந்து சார். எங்கடா போய் சுத்திக்கிட்டு இருக்க? இடியட். அவசரம் தெரியாம நிக்கிறேன். சார் அது நான் சொல்றத கவனமா கேளு. மெட்ராஸ்ல இருக்கிற நம்ம அத்தனை ஆபீஸையும் இமிடியேட்டா காலியாகும். கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், அக்கவுண்ட் புக்ஸ், பங்கு பத்திரங்கள், பேங்க் சேர்மன் லெட்டர்ஸ் எதுவுமே எந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம லாரியில ஏத்திட்டு போய் செங்கல்பட்டுல இருக்கிற நம்ம தோட்டத்துல மண்ணோட மண்ண போச்சு. இல்ல சார், பெங்களூர் பாம்பே ஆபீஸ்க்கெல்லாம் போன் பண்ணி அவங்க யார்ட்ட இருக்க சொல்லவா? குட். நான் போய் சிபி ஆபீஸ் பார்த்து வந்துடுறேன். தாமு, உள்ள போய் பாடுறா. ஓகே, வாங்க. எங்கேயுமே ராக்கிய காணோண்டா. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு விஜய். ஆள் தப்பிச்சான். ஜாக்கிரதை ஏத்துக்கடா. அருண் மேத்தாவோட உயிரே இதுலதான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் பாத்துடா. இது முக்கியமான ஃபைல், பத்திரமா போய். சரி. விஜய், பேங்க்ல இருந்து ஒருத்த கூட குத்தி மடங்குடா.